Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அமேன். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. பாடலை கூட நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாடிட்டு வசனத்துக்கு நேராய் போகலாம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, இயேசுவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா. இந்த ஒரு சிறிய ஐக்கியத்துல கூட ஒருமனப்பட்டு நாங்கள் இந்த ஒரு சமயத்துல கூடி வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவுவீராக. எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக ராஜா. ஹalleluya. உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவிலே பொழிந்தருளப்பட வேண்டுமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கணுமே அப்பா இந்த வேளையில. ஹalleluya. Thank you Jesus. Glory to God. எங்களுடைய எல்லா வறண்ட நிலைமைகளும் மாறணுமே. Thank you Jesus. Hallelujah. Praise you, praise you, praise you. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, glory, glory, glory. Holy Spirit, amen. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you, praise you God. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Praise you, praise you, praise you, praise you God. Praise you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு மனமிறங்கும், மனமிறங்கும், மனமிறங்கும். நன்றி, 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 நன்றி ராஜா. எங்கள் இருதயம் இந்த வேளையில உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகட்டும். புதிய துருத்தியிலே புதிய திராட்சரசம் ஊற்றப்படும் என்று சொல்லப்பட்டபடியே இந்த வேளையில எங்கள் இருதயம் ஆண்டவரே புதிதாகட்டும். Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, எங்கள் கண்களை தெளிவாக்கும். இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh, glory, 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 glory. Thank you Lord. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Glory, 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 glory. Hallelujah. சில தரிசனங்கள் எங்களுக்கு தெளிவாய் தெரிகிறது இல்லையே அப்பா. இயேசு எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு தெளிவாய் புரிகிறதில்லையே கர்த்தாவே. ஜீசஸ், கர்த்தர் எங்களோடு விளம்புகிற வார்த்தைகளை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறதில்லையே ராஜா. ஆனாலும் இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக. ஓ, எல்லா கலக்கங்களோடு இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you. தெளிவாய் திட்டமாய் உம்முடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தின் பக்குவத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமே. Urabala riba karabala shudabari andaradhanashya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Amen. 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 Glory, 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 glory. Oh Jesus. Amen. Amen. Oh, யோனத்தான் அந்த தேனை அவன் பருகின போது அவன் கண்கள் தெளிந்தது என்று பார்க்கிறோமே. ஓ ஜீசஸ், இதோ இப்போதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவையான அவருடைய அன்பு. ஹalleluya. Thank you Lord. Glory, glory. அவருடைய நேசம் இந்த வேளையில நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அனுபவிக்கிறோம். இந்த வேளையில எங்கள் கண்கள் தெளிவாகட்டும். Glory, 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 glory. Hallelujah, hallelujah.
Praise the Lord. சரியானபடி உம்முடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிற தன்மைகள் மாறட்டும். Thank you, Jesus. Glory, glory, glory. ஓ தெளிவானபடி காரியங்களை நிதானித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கிற காரியங்கள் மாறட்டும். Glory, glory, glory. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. உடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில எங்களுக்கு அப்படி தெளிந்த புத்தியை கொடுப்பீராக. ஓ அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் அருளுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில எங்கள் நடுவிலே உள்ளாவீராக. Amen, amen, amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, 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 glory. ஒரு காரியத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியாமல் யோசேப்பு தவித்து கொண்டிருந்த போது சொப்பனம் மூலமாய் அவனுக்கு காரியங்கள் விளக்கப்பட்டு, ஹalleluya, ஜீசஸ், அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாகி அவன் அதற்கு பிறகு திட்டமாய் நடந்து கொண்டானே அப்பா. ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. மரியாதை குறித்து அவனுக்கு இருந்த சந்தேகம் நீங்கினது அப்பா. ஹல்லேலூயா, க்ளோரி. திட்டமாய் காரியங்களை விளங்கிக் கொள்ளுகிற தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வெளிப்பாடுகள் சொப்பனங்கள் இந்த நாட்களில் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசு மேக மூட்டங்களை போல தேங்க்யூ லார்ட் புத்தி மண்டலங்களை மறைக்கிற சில புகை மூட்டங்களை அவன் கொண்டு வருகிறானே. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் தெளிவுண்டாக்குவீராக. Thank you, Jesus. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. Amen, Jesus. Glory, 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 glory. Praise the Lord. Praise the Lord. உபதேசங்களை கற்றுக்கொள்வதில் ஒரு தெளிவு இருக்கணுமே அப்பா. ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி. வித்தியாசங்களை உணர்ந்து கொள்ளணுமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Glory, glory, glory. Hallelujah. உன்னதமானவைகளை கீழ்ப்பானவைகளிலிருந்து பிரித்தெடுக்க கற்றுக்கொள்ளணுமே ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கலந்து ஒரு ஒன்று போல காட்சியளிக்கிறதுல இருந்து வித்தியாசங்களை விளங்கிக் கொள்ள, பகுத்து அறிந்து தெய்வீக காரியங்களை வித்தியாசப்படுத்துகிற தேவ ஒரு ஞானம் எங்களுக்கு கடந்து வரணுமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Amen. பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Amen. Praise the Lord. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறை வாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறை வாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை
தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஆமென். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். Hallelujah. Praise the Lord. Glory to God. Thank you, Jesus. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இந்த நாட்களிலே தம்முடைய வல்லமையை நம்ம மேல ஊற்ற அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. நமக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கணும், மாம்சமா இருக்கணும். Hallelujah. Praise the Lord. மாம்சமான அவர் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்படும். Praise the Lord. Hallelujah. அதற்கு வேற ஒன்றும் தேவை இல்லை. மாம்சமாய் இருந்தாலே, நம்ம மாம்சத்துலதான் நம்ம ஒரு மாம்சம் என்பது என்ன, ஒரு மண்ணு தான். Hallelujah. மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். நமக்கும் அப்பப்போ அது ஞாபகம் வந்தா நம்ம மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார். Hallelujah. தாகம் உள்ளவன் மேல அவர் நிச்சயமாய் தண்ணீரை ஊற்றுவார். கர்த்தர் மேல ஒரு தாகம் இல்லாமல் நம்ம காணப்படக்கூடாது. இந்த நாட்களிலே கர்த்தர் மேல ஒரு தாகமா இருக்கு. Praise the Lord. Hallelujah. பூமியில எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம பிரயாசப்பட்டுட்டோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுவான், நான் எதை எதிர்பார்த்து இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறான். நம்ம எப்போதுமே நடந்து கொள்ளுகிறதெல்லாம் எப்படிதான் இருக்கு, எதையோ எதிர்பார்த்து நம்ம எப்போதுமே இருப்போம். அடுத்த நொடிகளை நம்ம அப்படிதான் கடத்தி வருவோம். ஆனா சங்கீதக்காரன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அவன் புரிந்து கொள்ளுகிறான், நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. உமக்கு தான் நான் காத்திருக்கிறேன், நீர்தான், நான் உம்மைதான் எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று அவன் புரிந்து கொண்டான். கர்த்தரை அவன் எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில எதிர்பார்ப்பு உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கணும், கர்த்தரை எதிர்பார்க்கணும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள நாம் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. பூமியில நமக்கு ஒரு 70 வருடம் 80 வருடம் 100 வருடம் நமக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்குமே. ஆனால் அந்த நாட்களில நம்ம கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நம்ம பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக ஆண்டுகள் கடந்து விட்டது என்று நினைத்தாலும் கூட கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். எனக்கு இருக்கிற இந்த சமயங்களை நான் பிரயோஜனப்படுத்தி கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் என்று நினைக்கணும். ஹல்லேலூயா. அவரை நான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை நான் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. சமாதான பிரபு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் மேல வாஞ்சையுள்ளவர்களாய் நம்ம இருக்கணும்.
அவருடைய பிரசன்னத்திற்காய் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கும். நம்ம இருக்கிற பகுதியிலேயே நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் அவருடைய பிரசன்னம். ஆனால் அப்படியே வறண்ட நிலைமைகள், ஆவிக்குரிய தன்மைகள் நம்ம வாழ்க்கையில குறைந்து போகிறதுனால பல வேளைகளிலும் நமக்கு என்ன இருக்காது, அவருடைய பிரசன்னத்தை அவ்வளவா உணராம இருப்போம். முன்னாடியெல்லாம் ஜெபிக்கிற போதே அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய ஸ்பரிசத்தை அப்படியே தொடும். நம்ம சரீரத்தில் அப்படியே அந்த தொடுதல் தெரியும். ஆனா அதன் அனுபவங்கள் எல்லாம் குறைந்து ஒரு வேளை போயிருக்கு. இல்ல அந்த அனுபவமே இல்லாம கூட இருக்கும். நிச்சயமா சொல்ல முடியும், தேவ சமூகத்துல அவர் ஜெபிக்கிறப்ப அவருடைய பிரசன்னம் வரும். அல்லேலூயா. அது தனியா தெரியும். நம்ம கண்களே மூடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை சுத்தி யாராவது நடந்தா நம்ம உணர்ந்துரும். அது போலதான் தேவ பிரசன்னம் நம்ம அதிகமாய் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை நம்ம வாஞ்சிக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப தாகம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபிக்கணுமா, பைபிள் வாசிக்கணுமா, சபைக்கு போகணுமா அப்படின்னு நம்ம அதை அப்படி யோசிக்க கூடாது. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை, அதனுடைய பிரசங்கங்களை கேட்கணுமா, தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சமயத்துல நம்ம அந்த கூடுகைக்குள்ள நம்ம போகணுமா, இப்படி நமக்கு அது ஒரு கம்பல்ஷன், அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சமூகத்தின் மேல தாகம் உள்ளவர்களா இருக்கணும். தாவீதை கேட்டா அவன் சொல்லுவான், கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் வாஞ்சித்து அவன் தேவாலயத்துல அதை ஆராய்ந்து கொண்டிருந்தான். எதற்காக தேவாலயத்துக்கு போவோம்? தேவனுடைய வல்லமை, அவருடைய மகிமை. நம்ம தேவனை ஆராதனை செய்கிற வேளையில நம்ம எதை எதிர்பார்க்கணும்? அவருடைய வல்லமையை நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம கீதங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம பாடுவோம், துதிப்போம். தேவாலயத்துல ஆராதனையில இருப்போம், அல்லது வீட்டுல கூட ஆராதனை செய்வோம், துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சமயங்களில நாம் என்ன எதிர்பார்க்கணும்? எதை நம்ம அப்படியே நிதானித்து பழகணும்? அவருடைய வல்லமை, ஊற்றப்படுகிற அவருடைய வல்லமை, வெளிப்படுகிற அவருடைய மகிமை. அல்லேலூயா. ரெண்டுமே நடக்கும். வல்லமை ஒரு பக்கம் ஊற்றப்படும், மகிமை ஒரு பக்கம் வெளிப்படும். அல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவம்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான். இப்படி நம்ம தேவனை ஆராதனை செய்கிறப்ப விசேஷமா நம்ம அதை பழகணும். இப்படிதான் நம்ம ஆராதிக்க பழகணும். அல்லேலூயா. ஆராதனை நம்ம கைத்தட்டியோ, துதித்தோ, மகிமைப்படுத்தியோ, ஸ்தோத்திரம் பண்ணியோ, நம்ம ஆராவாரம் செய்தோ, பாடியோ, நம்ம தேவனை மனம் அர்ப்பணித்து நம்ம தேவனை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து நம்ம பாடி ஆராதிக்கிறப்ப எல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறதை நாம் தாகத்தோடு எதிர்பார்க்கணும். அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறதே, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. glory to God. amen. hallelujah. அப்படியே அது நடைபெறும். இது ஒரு ரியாலிட்டி. amen. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இது கற்பனை அல்ல. இது அனுபவித்ததினாலே சாட்சியாய் சொல்ல முடியும். amen. ஏன்னா நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. praise the Lord. அல்லேலூயா. அவர் நம் நடுவிலே உலாவி நம்முடைய தெய்வமாய் காணப்படுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு முதியோர், இளைஞர் என்று வித்தியாசம் கிடையாது. ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது முதியோர் என்று கிடையாது, மிடில் ஏஜ்டு அப்படின்னு கிடையாது, இளைஞர்கள் என்று கிடையாது. வீட்டுக்கு எஜமானனா இருக்கலாம், வேலைக்காரனா இருக்கலாம், வேலைக்காரிகளா இருக்கலாம், வித்தியாசம் கிடையாது. ஆமென். எல்லோர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் பக்தியாய் நம்ம காணப்படுகிற போது, நம்மை நம்மை கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து காணப்படுகிற போது நம்ம மேல இந்த ஆவியானவர் கடந்து வருவார். அந்த வல்லமைகளை நம்ம சரீரத்திலேயே உணரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory to God. இந்த நாட்களிலே விசேஷமாய் வருடத்தினுடைய கடைசி இந்த மாதத்திலே நம்ம காணப்படுகிற போது இப்படி ஒரு தாகத்தோடு நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. மனுஷர்களிடத்துல நம்ம பழகணும், எவ்வளவு எதிர்பார்க்கிறோம், பிரயாசப்பட்டோம். அதுல தோல்விகளும் உண்டு, லாபங்களும் உண்டு, நஷ்டங்களும் உண்டு, லாபங்களும் உண்டு, ஜெயமும் பெற்றிருப்போம், தோல்வியும் அடைந்திருப்போம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சமூகத்துல தோல்வியே கிடையாது. அங்கே வந்து நம்ம உண்மையிலேயே வாஞ்சையோடு தாகத்தோடு இருந்தா நம்ம மேல வல்லமை ஊற்றப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. Glory to God. தாவீது பாருங்க, வல்லமையையும் மகிமையையும் அவன் நாடி தேடி இருந்தவனா இருந்தபடியினால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அவன் அவன் மரிக்கிற போது அவனை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி, அவன் தீர்காயுசு உள்ளவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனும் அவன் மகிமை உள்ளவனுமாய் மரித்தான். அல்லேலூயா. நீதிமானுக்கு அவனுடைய மரணத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி மரிக்கிறப்ப அவனுக்கு எப்படி இருந்துச்சு? அவன் தீர்காயுசா தான் அவன் மரிக்கிறான். கூடவே அவனுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் தான் இருந்தான். அவன் ஒரு மகிமை நிறைந்தவனாகத்தான் இருந்தான். ஆவிக்குரியவனை கர்த்தர் இப்படிதான் நடத்தணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில நம்ம வாஞ்சித்து நம்ம காணப்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. இந்த ராத்திரியிலையும் நம்ம வாசித்து தியானிக்கும்படி வேகமாய் ஒரு சில காரியங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். நான் எடுத்துக்கொள்கிறேன். Amen. Hallelujah. Praise the Lord. Glory to God. நீதிமொழிகளின் புஸ்தகம். Holy Spirit, thank you Jesus. Glory to God. நீதிமொழிகளின் புஸ்தகம். Praise you Jesus. Proverbs 14, 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக் கண்ணிகளுக்கு தப்பலாம். Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. Amen. Hallelujah. வேதத்துல அநேக இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த அதனுடைய அடி அல்லது அதனுடைய ஒரு மூல உபதேசங்கள் என்று பார்க்கிற போது கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது போதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்து நம்ம அதை வாசித்து வருகிற போது நமக்கு தெரியும். இன்னமும் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தியானிக்கிற போது நமக்கு தெரியும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நமக்கு போதிக்கப்படும். ஆமென். சிறு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுப்பேன் என்று தாவீது ஒரு சங்கீதத்திலே அவன் பாடியிருப்பான். அல்லேலூயா. என்ன கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றான்? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்றான். அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? அது ஜீவ ஊற்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் பயப்படத்தக்கவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு நீதிபரர், நியாயப்பிரமாணிக்கர். ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதியாய் இருக்கிறார். சர்வ வல்லவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திலே வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அத்தனை பராக்கிரமம் நிறைந்த ஒரு தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக மூப்பர்களும் தேவதூதர்களும் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தால் அதனுடைய அந்த காட்சிகள் விளக்கப்பட்டிருக்கும். யோவான் அப்படியே தரிசனம் காண்கிறான். யூத ராஜ சிங்கமாய் தேவன் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். இவர்களுக்கு முன்பாக முழு வணக்கமாய் மூப்பர்களும் அவரை துதிக்கிறவர்களும் எல்லாரும் அவருக்கு முன்பாக வணங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று பார்க்கிறோம். நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும் என்று பார்க்கிறோம். இன்னொரு நிறைய வசனங்கள் உண்டு. பூமியின் ராஜாக்களுக்கு அல்லது பிரபுக்களுக்கு கர்த்தர் பயங்கரமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம பூமியின் பிரபுக்களை குறித்து யோசித்தா நமக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு முன்பாக நம்ம போய் நிக்க முடியுமா? எவ்வளவு ஒரு பராக்கிரமத்துல இருக்காங்க பூமியின் ராஜாக்கள். அவங்கள சுற்றி எத்தனை பாதுகாப்பு, எவ்வளவு அவர்களுக்கு விரோதமா ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலையில ஒன்னு எழுதிட்டானாலே அவனை என்ன செஞ்சிருவாங்க? அவ்வளவுதான், தூக்கிடுவான்.
அவ்வளவு பயங்கரமான ஆட்களா தான் பூமியின் ராஜாக்கள் இருக்காங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆளுகை செய்றாங்க. ஆனா அவர்களுக்கே எப்படிப்பட்டவரா இருக்காரு கர்த்தர்? பயங்கரமானவரா இருக்காரு. அல்லேலூயா. அவர் நினைச்சார்னா அவங்கள என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுல கர்த்தர் இருக்காரு. ஆமென். அவர்களுக்கு கர்த்தர் ஒண்ணுமே கர்த்தருக்கு கர்த்தருக்கு முன்பாக அவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்ல. ஆனா நமக்கு பாருங்க அப்படிதான் நம்ம வித்தியாசம் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம நேரடியா கர்த்தரை யோசிக்கும் போது நம்ம ரொம்ப நாளா கர்த்தரையே சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு அவருடைய பராக்கிரமம், அவருடைய பயங்கரம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் இதை குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லாமல் ஒருவேளை அது கொஞ்சம் அப்படியே தளர்ந்து போயிருக்கு. ஆனா நம்ம இப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும். நம்ம பூமியின் ராஜாக்கள் நம்ம முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பயப்படதான் செய்வோம். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலேயே நமக்கு அப்படி ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். ஆமென். யோபுவின் புஸ்தகத்துல பார்த்தா யோபுவின் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? பயங்கரமான மிருகங்கள் இருக்கும். துஷ்ட மிருகங்கள் இருக்கும். கொடிய மிருகங்கள் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். பலமான மிருகங்கள். லீவியத்தான் இப்படிப்பட்ட மிருகங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கும். இந்த மிருகங்கள்லாம் எப்படி? அது யாரும் பிடிக்க முடியாது. அதுக்கு மூக்கணாங்கயிறு போட முடியாதுன்னு சொல்லப்பட்டது. ஆமென். அப்படி ஒரு பயங்கர காரியங்கள் இருக்கும். ஆனா தேவன் அவர் அந்த மிருகங்களை எல்லாம் கூட என்ன செஞ்சிட முடியும்? அப்படி போனா ஓடிரும். அல்லேலூயா. பயங்கர அது மேல ஆளுகை உள்ளவராகத்தான் கர்த்தர் இருப்பார். அவர்தான் அதை சிருஷ்டித்தவர் நமக்கு தெரியும். ஆனா நம்ம அப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்ப அந்த மிருகத்துல ஒரு சின்னதா ஒரு மிருகம் ஒரு பள்ளி வந்தாலே நமக்கு என்ன ஆயிரும்? பயந்துரும். ஒரு சின்னதா ஒரு பூச்சி வந்துட்டாலே கைய உதறும். அதுல அப்படி இருக்கிற பட்சத்துல மூக்கணாங்கயிறு போட்டு அதை இழுக்க முடியாது. அப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் இந்த பூமியில இருந்துச்சு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட மிருகங்களும் கூட கர்த்தர் அவைகளை என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமில்லாம ஆக்கிட முடியும். ஆமென். அப்ப நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு? கர்த்தர் பராக்கிரமம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை, அவ்வளவு மகிமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory to God. இப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நமக்கு இயல்பாகவே நமக்குள்ள என்ன செய்யணும்? அது இருக்கணும். எந்த சமயத்திலையும் நமக்குள்ள கர்த்தர் பரிசுத்தர், அவர் உன்னதமானவர், அவர் மகிமை நிறைந்தவர். அவருடைய காரியங்கள் தான் என்னைக்குமே முதன்மை பெறும். அவருடைய திட்டங்களுக்கு தான் நம்ம விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அவருடைய நோக்கங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? கடந்து வரணும். அப்படிதான் சீஷர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்களுக்கு இயேசுவால் இழுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு என்ன இருந்தது? தேவ பயம் இருந்திருக்கு. அல்லேலூயா. அவர்கள் இஷ்டத்துக்கு போகல. அவர்கள் இயேசுவோடு ஐக்கியப்பட்டார்கள். ஒரு சீஷத்துவம் என்று வருகிற போது ஒரு தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு தான் என்ன செஞ்சாங்க? ரபி என்று இயேசுவை அழைத்து அவரோட கூட இருந்தான். அல்லேலூயா. Glory to God. தேவன் இயேசுவை அனுப்பினார் என்பதை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார். அப்ப தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தபடினாலே அவர்கள் இயேசுவை விடல. ஒரு சீஷத்துவத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. அவர்கள் சொந்த இஷ்டமாய் அவர்கள் போகல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்களை என்ன செய்தது? ஒரு ஐக்கியத்துல ஒரு சீஷத்துவத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அவர்கள் அடங்கிதான் இருந்தார்கள். ஆமென். அவருக்குள்ளே அவர்களுக்கு அநேக விடுதலையான சுயாதீனமான அனுபவங்கள் இருந்தாலும் அவருக்குள்ளே அவர்கள் எப்படிதான் இருந்தாங்க? ஒரு தேவ பயத்தோட ஐக்கியத்துல காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு கர்த்தர் அவ்வளவு ஒரு பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் வாசித்தால் நமக்கு தெரியும். நான் உங்களுடைய தகப்பனாய் இருந்தால் வாசிச்சிடலாம் அதையுமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மல்கியா 1:6 வாசிக்கலாம்.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களைக் கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். போதும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குமாரன் என்ன செய்றான்? தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறானே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பாருங்க, எஜமானுக்கு எந்த ஊழியக்காரனும் பயப்படும். வேலை ஸ்தலத்திலேயே நமக்கு மேல இருக்கிறவனுக்கு நம்ம எப்போதுமே என்ன செய்வோம்? ஒரு கணக்கு ஒப்பு வைப்போம். கொஞ்சம் நம்ம மைண்ட்ல எப்போதுமே அதை நினைச்சு வச்சிருப்போம். எதுவும் தவறா போயிடக்கூடாது, கரெக்டா நம்ம பேர் எடுக்கணும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். அப்ப எஜமான்னா அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. இப்ப கர்த்தர் நமக்கு எஜமானனா இருக்கார். எப்படி பார்த்தாலும் அப்பான்னு சொன்னாலும் கணம் எங்கேன்னு கேட்கிறார். சரி, சிலர் எஜமானா நம்ம நினைக்கிறோம், நான் அங்க ஒரு அடிமை தான் ஆண்டவரே, நம்ம அவருக்கு பிள்ளையானோம். ஆனாலும் நம்மை தாழ்த்துகிற போது நம்ம எப்படி நினைக்கிறோம்? அவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு அடிமை, நீர் எனக்கு எஜமான் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படினாலும் நமக்கு என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. இன்னும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற போது அதையும் வாசிச்சிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆத்துமாவை கொல்ல எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. யாரும் என்ன செய்ய முடியாது? ஆத்துமாவை கொல்ல முடியாது. சரீரத்தை தான், கொலைகாரனே ஒருத்தன் வந்தாலும் அவன் சரீரத்தை தான் கொல்ல முடியும். அப்ப சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாருங்க, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு. தேவன் எவ்வளவு சர்வ அதிகாரம் உள்ளவராய், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவராய், அவர் நினைச்சதுதான். ஹல்லேலூயா. அவர் நினைச்சபடி என்ன வேண்டுமானாலும் என்ன செய்ய முடியும்? அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது போலதான் நமக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தேவனை குறித்த பயம் இருக்கு. ஆனா நமக்கு என்ன இருக்கு? கிருபை கிடைத்திருக்கிறபடினால அந்த கிருபா சண்டைக்கு நம்ம எப்படி வர முடியும்? தைரியத்தோடு நீங்கள் வரலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தாலும் கிருபா சண்டையில எப்படி வரலாம்? தைரியமா நீங்கள் வரலாம். பேதுரு பாருங்க, இயேசு வந்த உடனே சொல்லிட்டான், நான் அசுத்தன், நீர் என்னிடத்துல வர நான் தகுதியே இல்லாதவன், நீங்க என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லிட்டான். ஹல்லேலூயா. Glory to God. ஆனால் கடைசியா என்ன கர்த்தர் என்ன சொன்னாரு? இல்ல, நான் வருவேன், நான் என்ன செய்வேன்? நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவனை பிடித்துக் கொண்டார். அப்ப ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு கர்த்தர் தேவன் பயப்படத்தக்கவர் தான். ஹல்லேலூயா. எல்லா நம்ம பரிசுத்தவான்களுடைய சபையில கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? பயப்படத்தக்கவரா இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அருகிலே வர அவருடைய கிருபா சண்டை நமக்கு அவகாசமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 4:10. சாரி, 4:10 இல்ல, ஒரே நிமிஷம். 4:16 வாசிக்கலாம். 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம்.
ஆமென். ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு கர்த்தர், நமக்கு தேவ பயம் இருக்கு. அதுல நமக்கு குழப்பம் இல்லை. ஆனா கிருபா சண்டையில நம்ம என்ன செய்ய முடியும்? தைரியமாய் நம்ம வருவதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. கிருபை தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதுனாலே நமக்கு அவர் அருகிலே வர முடியும். Praise the Lord. ஹல்லேலூயா. வேத வசனத்துல நம்ம வாசித்தால் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல சங்கீத ஒரு பகுதியில உண்டு, கர்த்தரிடத்துல அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்துல என்ன உண்டு? அவரிடத்துல பயப்படும்படிக்கு அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. கர்த்தரிடத்துல எப்ப வேண்டுமானாலும் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்ளுகிற போது அவர் அமைதியா இருக்கார். அது நமக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு. என்னடா ஆண்டவர் இப்படி அமைதியா நம்மள மன்னிச்சுட்டாரே, இப்படி. ஹல்லேலூயா. பயப்படும்படிக்கு நமக்கு அவரிடத்துல மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இது ரெண்டும் ஆப்போசிட்டான காரியம்தான். தைரியமாய் பக்கத்துல வரலாம்னு சொல்றீங்க, ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்குன்றீங்க. எப்படி இது ரெண்டுமே எப்படி வரும்? அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அது நடக்கும். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. பக்கத்திலேயே வராம நம்ம தூரமாய் நின்று விடும்படி அல்ல, அவர் அருகில வர முடியும். Praise the Lord. அவர் பரிசுத்தர் தான். ஆனாலும் கூட கிருபாசன தண்டையில நாம் வர முடியும். Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பாருங்க, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் தைரியமாய் பிரசங்கித்தார்கள் என்று வரும். எப்படி அவர்களுக்கு அந்த தைரியமான ஒரு மனநிலை வந்தது? காரணம், அவர்களுக்கு கர்த்தரிடத்துல பயப்படுகிற பயம் அவர்களுக்கு அது இருந்தது. எப்போதுமே ஒரு பொறுப்பாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் காணப்பட்டார்கள். உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று காணப்பட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம எப்படி ரொம்ப யதார்த்தமாய் புரிந்து கொள்வது? நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா அதை யோசிக்கிறப்ப அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தால் நமக்கு நமக்கு எப்படி அப்படின்னா, நமக்கு என்னைக்குமே நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, எப்படி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வது ஒருவேளை தடை இருக்கலாம். சில இடத்துல எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ள முடியாது. அது ஒரு பொருத்தமில்லாததா இருக்கும். சில இடத்துல அது அநாகரிகமா இருக்கும். சில இடத்துல அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு உரிய அடி உடனே கிடைக்கும். இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம நினைச்சபடி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா சிந்தனைகள்னு வந்துட்டா, நம்ம யோசனைகள் வந்துட்டா, நினைவுகள் வந்துட்டா, எண்ணங்கள் வந்துட்டா, நம்ம இஷ்டம்தான். எவனுக்கு விரோதமாகவும் நினைச்சுக்கலாம், எவனையும் நம்ம தூஷித்து நினைக்கலாம், எவனை குறித்து நம்ம எப்படி எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம். எண்ணங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அது விகாரப்படலாம். அல்லேலூயா. அதுக்கு யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு எண்ணங்கள். அப்ப அது என்ன செய்யும்? திமிரா யோசிக்கணும்னா யோசிக்கும், ஒரு மாதிரி அசட்டை பண்ணி யோசிக்கணும்னா அப்படி யோசிக்கும். ஏதாவது ஒரு தெய்வ மனுஷனே இருக்கான், இல்ல ஒரு தெய்வ ஊழியனோ இல்ல கணத்துக்குரியவர்கள் யாரோ இருக்காங்க, அவங்களை அசட்டை பண்ணி யோசிக்கணும்னா யோசிச்சுக்கலாம். யாரும் அதுக்கு விரோதமா ஒன்றும் தடை பண்ண போறது இல்லை. அப்படி அல்லது ஒரு யார தேவ பிள்ளையை குறித்தோ கூட நம்ம தவறாய் நம்ம மனதிலேயே கற்பனை கட்டிக்கிட்டே இருக்கணும்னா கட்டிக்கிட்டே இருக்கலாம், அதற்கும் தடை இல்லை. ஒரு அளவை தாண்டி போகணும் அப்படின்னா போயிடலாம். பெரியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கனம் செலுத்தணும், அவர்களுக்குரிய ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியரங்கமா கொடுத்துருவோம். ஆனா மனதுல அசட்டை பண்ணும், மனதுல ஒரு மாதிரி தூஷிப்போம், மனதுல ஒரு எதிர்த்திருப்போம். இதற்கு யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் நமக்குள்ள நினைவுகள் வந்தாலும் நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாம நமக்குள்ள மனதின் நினைவுகளை நம்ம பாட்டுக்கு அது விகாரப்பட விடுகிற போது, ஒரு மீட்டர்லயே போறவன் தான் சீஷன். அல்லேலூயா. அவன் எப்போதுமே எப்படி இருப்பான்? ரொம்ப இப்படியும் போயிட மாட்டான், ரொம்ப அப்படியும் போயிட மாட்டான்.
அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுகோலுக்குள்ளேயே பயணிக்கிறவன் தான் சீஷன். அல்லேலூயா. ஆனா அவனுடைய எண்ணங்கள் மாறி மாறி வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் பாட்டுக்கு அவனுக்கு மூளையில தோன்றுகிறதையெல்லாம் அவன் நினைக்க தொடங்கிட்டான். யாருக்கும் விரோதமா, யாரையும் தூஷித்து, யாரையும் அசட்டை பண்ணி, எதையும் மெத்தனமா எண்ணி அவனுக்குள்ள அப்படி ஒரு எண்ணங்கள் வர தொடங்க தொடங்க அவன் என்ன செஞ்சிருவான், ஒரு மீட்டர்ல இருந்து வெளியில வந்துருவான். இது அவனை அறியாம கூட நடந்துரும். அல்லேலூயா. அப்ப ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு நினைக்கும் போது அப்படி நம்ம துணிவா என்ன செய்ய மாட்டோம், ஒரு ஒரு மீட்டரை விட்டு அளவை மீறி ஒரு பகுதியை தாண்டி நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு வந்துட்ட உடனே நமக்குள்ளவே எப்படிதான் அது செயல்படும், நீதியாய் நடந்து கொள்ளணும். இதுல தேவ நீதி இருக்கா, இந்த இப்படி நம்ம யோசிக்கிறோமே, இந்த எண்ணங்கள் நமக்கு தேவ நீதியை பிறப்பிக்குமா, அல்லது இந்த எண்ணங்கள் நமக்கு ஒரு கனியை கொடுக்குமா, இது கனியுள்ள ஒரு காரியத்தை வருவிக்குமா, அல்லது இது ஒரு இது எப்படி போகும், இப்படி ஒரு மனிதன் தனக்குள்ளே நிதானிக்க தொடங்குவான். நான் எதையுமே யோசிக்கிறது இல்லைங்க, அப்படியே அப்பப்போ வர ஃப்ளோல நடந்துப்பேன்னா அதுவும் தவறுதான். அல்லேலூயா. அதுலயுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு தான் காட்டும். ஏன்னா அவனுக்கு ஒரு ஒரு இடத்திற்குள்ள தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் சுவர் இடிந்த மதில் இடிந்த ஒரு பட்டணம் போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப தனக்கு ஒரு ஒரு அடங்கி இல்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம எப்போதுமே எப்படிதான் வச்சிருப்பாரு, ஒரு வேலை ஸ்தலத்துல, ஒரு வீட்டுல, ஒரு ஐக்கியத்துல, ஒரு சபையில, எல்லா பகுதியிலுமே கொஞ்சம் நம்ம அடங்கி போகிறது மாதிரியே தான் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஏன் அப்படி வைக்கிறார் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட காணப்படும். அல்லேலூயா. Glory to God. இதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு காரியமா இருக்கு. யாருமே இல்லை, எதுவுமே நம்மள அடக்க முடியல, நாம தான் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நெபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அங்கே 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 12ஆம் மாதம் சென்ற பின்பு, இப்ப நம்ம 12ஆம் மாதத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். ஆனா இங்க 12ஆம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, அரண்மனை மேல உலாவுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரண்மனைன்றதே அவனுடைய ஒரு இல்லம். அதற்கு மேலனா அவன் அவ்வளவு அதிகாரியா, அவனுக்கு மேல எதுவுமே இல்லை. அவனே அந்த அரண்மனைக்கே மேல உலாவி கொண்டு இருக்கிறான். ஒன்னும் யுத்தம் பண்ணல, பிரயாசப்படல, ஓய்ந்து இல்ல, களைத்து போயில, உலாவி கொண்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அவனுக்கு அவ்வளவு, அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்குள்ள அவ்வளவு, அவன் என்ன வேண்டுமானாலும் அவன் நினைச்சுக்கலாம். இப்ப அல்லேலூயா. அவன் மனம் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. அப்ப என்ன செய்யறான் தெரியுமா? 30வது வசனத்துல, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்க, அவன் மனசுக்குள்ள அவனா சொல்லிக்கிறான். யாரும் கேட்கறதுக்கு கூட சுத்தி ஆளு இல்ல. அவனா சொல்லிக்கிறான். என்ன சொல்றான்? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என்று தன்னை குறித்து மிகவும் அளவுக்கு அதிகமா ஒரு மீட்டருக்குள்ளேயே பயணம் பண்ணணும். ஆனா என்ன செஞ்சுட்டான்? அதை தாண்டிட்டான். அல்லேலூயா. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது நம்ம என்ன காரணம் வேணா சொல்லலாம். நமக்கு உலகத்துல காரணத்துக்கா நமக்கு பஞ்சம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒரு மீட்டர், ஒரு அளவுகோல் வச்சிருப்பார். அதை நம்ம ஒருவேளை கடந்த நாட்களில் கடந்திருந்தாலும் கூட, ஒருவேளை போன காலங்கள்ல நம்ம கடந்திருந்தாலும் கூட, அது ஒருவேளை கர்த்தர் இடத்துல அதற்கு சரியானபடி அந்த காரியத்தை நிதானித்து அதுல இருந்து நம்ம விடுதலை பெறாமல் இருந்திருப்போமே, ஆனால் நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டாகணும். அல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல, ஏன்னா சமயங்கள் சில சமயத்துல கர்த்தர் கொடுப்பார். பரவாயில்ல, மீண்டும் வரானான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. கொஞ்சம் நம்ம அப்பப்ப தவறி போகிறது உண்டுதான். ஆனால் உடனே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கடந்து வந்து விட வேண்டும். அந்த காரியத்தை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம மீறின அந்த பகுதிகளில
நம்மை அதை மறுபடியும் நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும். அல்லேலூயா, glory to God. ஆகார் இடத்துல அப்படிதான் கர்த்தர் சொன்னார். அவ பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டா தெரியுமா? சாராள்கிட்ட இருந்து ஒரு நியாயமான ஒரு காரியத்தோட தான் வெளியில ஓடி வரா. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து வந்துட்டான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ போ, உன்னுடைய எஜமாட்டி இடத்துல போயிரு, சாராள்கிட்ட மறுபடியும் போயிருன்ட்டார். அல்லேலூயா. இரண்டாவது முறை ஆபிரகாம் அனுப்பும்போது வெளியில வந்துடுறான், அது வேற. ஆனால் முதலாவது திரும்பவும் போயிரு, நீ எங்க போயிரு, சாராள்கிட்ட போயிருன்னு சொல்லி அனுப்பி விடுற. அல்லேலூயா, கர்த்தரை அனுப்பி விடுறாரு. ஏன்னா அவளுக்கு அவ ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட, அவளுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை மீறி தன்னுடைய நியாயம், தன்னுடைய நீதி அப்படின்னு வந்துட்டான். அல்லேலூயா. அப்படிதான் இருக்குதான், காரணங்கள் இருக்குதான். ஆனாலும் ஒரு அளவுகோல் இருக்கும், ஒரு காலம் வரைக்கும் அது இருக்கும், ஒரு நேரம் வரைக்கும் அது இருக்கும். அதை கரெக்டா சரியா நிதானித்து கொண்டு இருக்கணும். அது காலங்களுக்கு முன்பாகவே வெளியில வரணும்னா ஒரு குழந்தை என்ன செஞ்சிடும், ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்லிடுவாங்க அதை. அல்லேலூயா. சரியா ஒரு காலம் வர வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ளதான் இருந்தாகணும். அல்லேலூயா. அப்படி அப்படி இருக்க வேண்டியவன் இந்த இடத்துல அவனுக்குன்னு நல்ல சுதந்திரம் இருந்துச்சு, நல்ல நெபுகாத் நேச்சாருக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. அவன் உலாவுகிறதற்கென்று அரண்மனைக்கு மேல இடம் இருந்துச்சு. இது வரைக்கும் கர்த்தருக்கோ இல்ல எதுக்கும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நல்லா உலாவலாம், அரண்மனைக்கு மேல நடக்கலாம், இதெல்லாம் சுதந்திரம், சுயாதீனம், விடுதலையா இருப்பது கர்த்தருக்கு ஒன்றும் தடையே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு வேணும் நீ விடுதலையா இருந்துக்கும், சுயாதீனத்தோட இருந்துக்கும். ஆனா கரெக்டா அந்த அளவுகோலை தாண்டான் பாருங்க. எங்க வந்து ஒரே அடி அடிக்கிறான். இது என் வல்லமையின் பராக்கு, தன்னையே நினைச்சு பாக்குறான். பயங்கரம்டா, நம்ம பெரிய ஆள்றா, என்ன பயங்கரம் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே அதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு. அவ்வளவுதான். மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன ஆனா நம்ம வாசித்தா கொடுமையார் மாடுகளை போல புல்லை மேய்ந்தான் என்று பார்க்கிறோம். தலை முடி கூட எப்படி ஆயிடுச்சு, கழுகுகளுடைய இறகுகளை போல ஆயிடுச்சு. நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை மிருகங்கள் போல ஆயிட்டான். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய மென்மையே அவனுக்கு போயிடுச்சு. அப்ப மனுஷன் என்று நம்ம இருந்தோம்னா, அதான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் அப்படின்னா அவனுக்கு சில வரைமுறைகள் இருக்கு, சில கோடுகள் இருக்கு, சில பகுதிகள் இருக்கு, சில அளவுகள் இருக்கு. இதற்குள்ளேயே அவன் பயணம் செய்துகிட்டே இருக்கிறப்ப அவனுக்கு நல்ல ஒரு லீடிங் இருக்கும், நல்ல ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பு இருக்கும். கர்த்தர் அவனை வைத்திருப்பார் அப்படி. அல்லேலூயா. அது ஒருவேளை எளிமையான பகுதிகளா இருக்கும். ஆனால் அதை குறித்து அவன் என்ன நினைக்க கூடாது, இல்ல இது எப்படி என்ன இப்படி இருக்கலாம், இதுல இருந்து நான் வெளியில வரணும், இதை உடைக்கணும், இது எனக்கு இருக்கக்கூடாது நம்ம நினைக்கும் போது ரெபல்லா, அல்லது நம்மை குறித்தே நம்ம ஒரு நல்ல பராக்கிரமமா நம்ம இருக்கிறோம் நினைக்கும் போது, அது காலங்களுக்கு முன்பாக அப்படி எல்லாம் காலங்களே அது கிடையாது. மனுஷன் பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்துதான் இருக்கணும். அல்லேலூயா. இப்படி நம்ம அதுல இருந்து மீறி வருகிற அந்த எல்லை கோடுகள் கர்த்தர் அறிந்திருப்பார். அல்லேலூயா. இப்படி வருகிற போது நெபுகாத் நேச்சார் மாட்டிக்கிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் புரிந்து கொள்ளுகிற போது, எப்ப அவன் புரிந்துக்கிறான் தெரியுமா, கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இதுக்கு முன்னாடி அவன் தனக்கு கீழே தான் எல்லாமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான், அரண்மனைக்கு மேலதானே உழவனா. இப்ப வானத்துக்கு ஏறெடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் சொல்றான் 34வது வசனத்துல, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்கிடும் பாருங்க. அதனாலதான் கர்த்தரை ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஒன்னும் நெபுகாத் நேச்சார் மாதிரி என்ன ஒன்னும் பெருசாலாம் நினைக்கலையே, நான் பாட்டுக்கு தான் இருக்கேன்னு நினைப்போம். ஆனா அப்படி நியூட்ரல் ஸ்பாட்னு ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லைன்னா கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துறான், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஏன்னா வசனம் சொல்லுது,
ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறான், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்று. இயேசுவின் தோளின் மேல இருக்கும். இப்ப இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். அப்படி இல்லைனாலே நமக்குள்ள என்ன வந்துடும், எப்படியோ நம்ம அறியாம அந்த மீட்டரை தாண்டி போகிற ஒரு தன்மை உண்டாயிரும். 35வது வசனத்துல பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இங்க விவரிக்கிறான் பாருங்க. எப்படி பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். என்ன வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. அவர் சில மனுஷங்களை இப்படி போட்டாருன்னா அப்படிதான். நமக்கு மேல ஒரு அதிகாரியை வச்சாருன்னா வச்சதுதான். அல்லேலூயா. நம்மளை சுற்றி இப்படி ஆட்களை வச்சாருன்னா வச்சதுதான். ஒன்னும் செய்ய முடியாது. அவருடைய தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய கையை பிடிச்சு யாரும் இப்படி செய்யுங்கன்னு சொல்ல ஒருவனும் இல்லை. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்ப புத்தி திரும்பி வரணும்னா அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. அவனுக்கு புத்தியே எப்பதான் திரும்பி வந்துச்சு, கர்த்தருக்கு பயப்படுதலை அவன் வெளிப்படுத்துறான். கர்த்தர் எப்படி, அல்லேலூயா, அவர் என்ன வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அவருடைய கையை யாரும் தடுக்க முடியாது. அவருக்கு நீ இப்படி செய்கிறீரே என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது. கர்த்தர் இப்படிதான் வச்சுட்டாரு, அவ்வளவுதான். கர்த்தரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவன் என்றால் அப்படிதான். அல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி அவர் கையை பிடிச்சு என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. அல்லேலூயா. அப்ப அதற்கு தான் நம்ம ஒருங்கிணைந்து ஒப்பு கொடுத்து வரணுமே தவிர, அவர் நம்ம புரிஞ்சுப்பார், இப்படி வந்துருவார் அப்படி வந்துருவார், அல்லேலூயா, எல்லாம் புரிந்து கொள்வார். ஆனாலும் அவருடைய காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வர வேண்டும். கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பராக்கிரமமான ஒரு கர்த்தர் என்பதை அவன் உணர்ந்து கொண்ட வேளையில தான் அவனுக்கு புத்தி திரும்பி வந்தது. ஆமென். அல்லேலூயா. சில சமயங்களில நம்ம கண்ட்ரோல கொஞ்சம் அந்த அளவுகோலை மீறி போகும்போது புத்தி போயிடும். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு புத்தி இல்லாமலே தான் சுத்திட்டு இருப்போம். ஆனா திரும்பவும் அந்த அளவுகோலுக்குள்ள வருகிற போது திரும்பவும் கர்த்தர் நமக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணிருப்பார். இதுக்குள்ளேயே நீ இயங்கு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. உனக்கு நீ எதுவும் பயப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. நீ பயப்படுகிறதுனாலேயே பூமிக்கு சில காரியங்கள், பூமிக்கு அடுத்த சில காரியங்கள், நாசியில சுவாசம் உள்ளவனை நினைத்து சில சமயத்துல பயப்படுவோம். பூமியின் பிரபுக்களை நினைத்து சில சமயங்கள்ல பயப்படும். இப்படியெல்லாம் நமக்கு சில பயங்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயப்படும். இன்செக்யூர் ஃபியர்ஸ், ஆங்ஸைட்டிஸ் இப்படி வரும். இப்படியெல்லாம் பயப்படுறதுனாலே நமக்கு என்ன ஆயிரும் தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் போயிடும். அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலேயே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயப்பட வேண்டியதாயிரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. பூமியின் ராஜாக்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. ஐ மீன் ஒரு ரெவரன்ஸோட இருக்கிறது அது வேற. ஆனால் பயந்து நடுங்கி ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துல தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory, glory, glory. Amen. Hallelujah. Praise the Lord. நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு தெரிந்திருக்கணும், நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அல்லேலூயா. Glory to God. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. Glory, 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 glory. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியா சொல்றான், நெபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள்.
அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா. எழுதினான்னா பாருங்க, மாறாததுன்னு அர்த்தம் அது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு ராஜா எழுதிட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது அவ்வளவுதான். அது ஒரு பிரமாணம் போல, அது மாறாது. பூமியின் குடிகளுக்கு அது எழுதப்பட்ட ஒரு நியமம் போல இன்றைக்கும் இருக்கிறது. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். கர்த்தர் அகந்தையாய் ஒருத்தர் நடந்துட்டான்னா கொஞ்ச காலம் தாழ்ந்துதான் இருக்கணும். அவனுக்கு ஒரு வழி இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு மறுபடியும் தாழ்மை கற்றுக் கொடுக்கப்பட்டு அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் பயந்து நடந்து பழகின பிறகுதான் அவனுக்கு விடுதலையே உண்டாகும். அவனுக்கு அப்பத்துக்கு பிறகுதான் புத்தியே கடந்து வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்காகத்தான் பூமியில சில அதிகாரங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கு. 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வருகிற போது அதுதான் சொல்றான். எனக்கு மேலேயும் அதிகாரிகள் உண்டு, எனக்கும் சில பேர் மேல அதிகாரம் செலுத்த முடியும். அல்லேலூயா. அப்படித்தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. Glory to God. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பூமியில இருக்கிற அதிகாரங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஆவிக்குரிய அதிகாரங்களை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. தேவ தாசர்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய சில அதிகாரங்கள், தேவ சபைக்கு ஆவிக்குரிய சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ லார்ட். Glory to God. ஆவியினாலே நம்மை நடத்துகிறவர்களுக்கு சில ஆவிக்குரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் கூட நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். இந்த நாட்களில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். போதக சிச்சையை நம்ம அற்பமாய் எண்ணாமல், தேங்க்யூ லார்ட், அதுவே ஜீவ வழி என்று உணர்ந்தவர்களாக நாட்களில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுவோம். இயேசுவே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசுவே உமக்கு மகிமை. உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம். மைட்டி காட். ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையில நாங்கள் கடந்து வருகிறோம். வானத்தை நோக்கி ஏறெடுத்து நேபுகாத்நேச்சார் பார்த்தது போல எங்களுக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறோம். சகாயம் கிடைக்கிற அந்த கிருபாசன தண்டையில நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.